இதற்கு மேல் எங்களால் போர் செய்ய முடியாது. விடுமுறை கேட்டு நிர்பந்திக்கும் அமெரிக்க படை வீரர்கள். ட்ரம்ப் கனவில் மண்ணை அள்ளி போட்ட ராணுவம். மத்திய கிழக்கு பதற்றம் தொடங்கி இன்று 13வது நாள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வெறும் 48 மணி நேரத்தில் ஈரானை நொறுக்கிவிடலாம் என ஒரு குறுகிய கால போரை நடத்தும் திட்டத்தோடு இறங்கினர். இன்று ட்ரம்பும் நெத்தன்யாகுவும் திணறி போயுள்ளனர். அவர்கள் திட்டமிட்ட குறுகிய போர் இப்போது நீண்டகால போராக மாறியுள்ளது. இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஈரான் போரை இனியும் சமாளிக்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆயுதங்கள், வீரர்கள், இதை தாக்குப்பிடிக்கக்கூடிய முன்கணிப்புகளை கொண்ட போர் உத்தி திட்டங்கள் வேண்டும். ஆனால் அவை அவர்களிடம் இல்லை என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. உலகின் எந்த பகுதியில் இருந்தும் தங்கள் போர் கப்பல்களை இங்கு கொண்டு வந்தாக வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளனர். ட்ரம்ப் வசமாக மாட்டிக்கொண்டுள்ளார். அவரது படை வீரர்கள் சோர்வடைந்துள்ளனர். ஏற்கனவே வெனிசுலா மிஷனில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க வீரர்கள் 2 நாட்கள் தானே சொன்னீர்கள், விடுப்பில் அனுப்புங்கள் என்று நிர்பந்திக்கின்றனர். இதற்கிடையில் இப்போதே சர்வதேச பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பாதிப்பு நீள்வதற்கு மற்ற உலக நாடுகள் அனுமதிக்காது. அதுவே போருக்காக அலையும் ட்ரம்புக்கு முட்டுக்கட்டையாக உருவாகும். கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்று $80 தொடும் என்று நினைத்தனர். ஆனால் அது $160 வரை செல்லக்கூடும். இனியும் ட்ரம்பால் அவரது போர் வெறியை நீட்டிக்க முடியாது என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த கருத்துகள் ஈரானிடம் அமெரிக்கா, இஸ்ரேல் வீழ்ந்துவிட்டது என்பது போல தோன்றினாலும் அதுதான் கள உண்மை நிலவரமாக உள்ளது. ஏற்கனவே இன்னும் 6 மாதங்கள் வரை இந்த போரை நீட்டிக்க தங்களிடம் பலம் இருப்பதாக ஈரான் கூறியதையும் இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈரான் உச்ச தலைவரை கொன்றுவிட்டால் அங்கே இன்னொரு புதிய விஷயத்துக்கான இடம் உருவாகும் என்று அமெரிக்கா தவறாக கணித்துவிட்டது என பலரும் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் அந்த கணிப்பு தவறானது. இருக்கும் தலைமையை வீழ்த்தினால் அமெரிக்கா விரும்பிய மாற்றுக்களம் உருவாவதை விட ஈரானில் ஏற்கனவே எந்த குழு வலுவாக இருக்கிறதோ, எதனிடம் ஆயுத குவியல் உள்ளதோ அவை இன்னும் வீரியமான அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையிலேயே அதிகாரத்துக்கு வரும். ஈரானில் அணு ஆயுதங்களை அழிப்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம் என்றால் 2025 செப்டம்பரில் நடந்த தாக்குதலுக்கு பின்னர் இன்னமும் ஈரானில் குவியல் குவியலாக ஆயுதங்கள் எங்கிருந்து வருகின்றன என்ற கேள்வி எழுகிறது. ஆக அமெரிக்காவால் ஈரான் ஆயுத வலிமையை குறைக்க முடியவில்லை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு இது நடக்க வேண்டும், அது மாற வேண்டும் என்ற விருப்பம்தான் இருக்கிறதே தவிர சரியான திட்டம் என்று எதுவும் இல்லை. அழிவை தாண்டி வேறேதும் திட்டமில்லாத அமெரிக்கா இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதே உலக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.